அப்படியே இந்த எப்படி சொல்றது, இந்த வீட்டுல ரேரா ஏதாவது ஸ்வீட் எடுத்துருந்தாங்கன்னா இந்த பசங்க சின்ன பசங்க எனக்கு எனக்கு அடிச்சுக்குவேன். அந்த மாதிரி அடிச்சுக்கினீங்கன்னா அப்படிதான் அந்த ஸ்வீட்டுக்கு கை கால் இருந்தா ஓடும். அதுக்குதான் விஜிலாண்டி சொன்னேன், யாராவது ஒரு ஆள் பேசிக்கணும். எல்லா கசகசம் பேசும் மியூட்ட போட்டா இறங்கி ஓடிட்டான். பேச விட்டான் அவன் பாட்டுக்கு வந்ததுல இருந்து. அவன் என்னன்னா எவனை கேட்டாலும் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் சொல்றான்ல, மேபி அதனால ஏறி வந்து சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ப்ரோ இங்க இருக்க எவனுக்கு யாரையும் தெரியாது ப்ரோ, உன்ன மாதிரிதான் நாங்களும். திராவிட தமிழா வாடா அதே மாதிரிதான் நாங்களும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணோம். இல்ல விஜிலாண்டி இது என்ன டெக்னிக்னா, அன்னைக்கு ஹரப்பன் பேசினால கேள்வி கேட்டுட்டு இப்ப அதுக்கு எந்த மாதிரி சொல்றியா இதை சொல்றியா இது பண்ணி அது இங்க பண்ணியா இது இங்க பண்ணியா பேச விடுறா நாங்க பேசி அந்த மாதிரி சென்டர் பஸ் போட்ட மாதிரி பேசிட்டு போயிடுவோம். அதுதான் பழைய டெக்னிக் ஃபாலோ பண்றானுங்க நண்பே. ஸ்பீக்கர் வந்து டப்புன்னு கீழே போய் ஒரு ஹேண்ட்ஷேக் போட்டு மறுபடியும் மேல வருது, இறக்கி விட்டாங்கிறது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அபியூஸ் பண்ணுவான், அவ்வளவுதான். அவனுக்கு பதிலாம் ஒரு மயிரும் இருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட விஷயமே இருக்காது, அதனாலதான். காணாம அப்பனா அவன் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஏதாச்சும் வச்சுட்டு ரிமூவ் பண்ண ஸ்கிரீன்ஷாட் யாரு பேசுறீங்கன்னு தெரியலடா. டிபிடி உன்னை யாருக்கோ தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான். ஐடி தேடி லிங்க் டிஎம்ஏ அனுப்ப முடியும். பொதுவா போட்ட போஸ்டுக்கே சம்பந்தம் இல்லாம வந்து கடிக்கிறான் ஒருத்தன். கடிப்பான், இதெல்லாம் கம்மி கடியா, கடிப்பானுங்க. அவன் யாரு, அவனுக்கு என்ன சம்பந்தம்? கடவுளா பாருன்னு நேரத்துல ஒண்ணு எப்படி கடவுளை பார்த்து பதில் சொல்லலாம் கேக்குறேன்னு யாரு அதை கேக்குறது அப்படின்னு. இப்ப சோ கால் பொலிட்டிக்ஸ் உருவாகிடுவானுங்க, இவனுங்கெல்லாம் எங்க இருந்து வந்தானுங்கன்னே தெரியாது, அப்படிதான் இருக்கும். டிபிடி பார்த்து பண்ணி கூட, ஒரு ஏரியால 10 நாள் கரண்ட் இல்லையா. ஓகே ஓகே, உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது, அவ்வளவுதான். என்ன கோரிக்கை, என்ன டிபிடி என்ன பண்ணும்? நீ கொஞ்சம் கம்முன்னு இல்ல டிபிடி இதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா, இவனும் அம்பத்தூர் தான் விஜிலாண்டியும். அம்பத்தூரா? இப்ப திராவிட தமிழ் ஐடி அனுப்புங்க. திராவிட தமிழ் ஐடி லொகேஷனை தயவு செஞ்சு சொல்றேன். முரளிக்கு என் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் தெரியும். முரளி அமைதியா இருக்க மாதிரி நீங்களும் கொஞ்சம் அமைதியா. விஜில அந்த திராவிட தமிழ் ஐடி அனுப்பு, எனக்கு அவன் ஃப்ரெண்டு, நான் ஃபாலோ பண்ணல அவனை. நானும் அவனை ஃபாலோ பண்ணல. ஒரு நாள் நான் மேல இருக்கும்போது கத்திட்டு போயிட்டான். ஒரே நிமிஷம் கைஸ், இவரு ஜான் போனாரு, இத பத்தி பேசுவானாண்டா ஸ்பேஸ்ல. அரஜானா ஒரிஜினா ப்ரோ. நம்ம சைடுல எல்லாம் தைரியமான பசங்க நேரா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா மான்ஸ்டரிங்க சாமி முருகா. ஐயா நானும் அம்பத்தூர் தான். அம்பத்தூர்ல மணிமுட்டாருன்னு ஒரு ஏரியாவே கிடையாதுயா, சும்மா என்ன ஏரியா பேர்? மணிமுத்தார். மேல வாயா பொழுது போல மேல வாயா முதல்ல ஹெல்த்தியா பேசுங்கடா ஒரு கான்வர்சேஷன். ஏன்டா ஒரு ஜனநாயகமான கட்சி இது. திமுக காரங்களை எப்படி எங்க 3 பேர்த்து இல்ல உங்களுக்கு எல்லாம் சத்தியமா ஒரு ஸ்பேஸ் நடத்தல, அவங்க எப்படி எங்க 3 பேர்த்தையும் பேச விட்டாங்க? அவனை பத்தி பேசாதீங்க. முக்கியமான அப்டேட், ஜே மூவில சிவகாசி போட்டிருக்காங்க, பாக்காதவங்க எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். சவுண்ட் கேக்குதா? அவனுக்கு மட்டும் என்ன 10 நாளா கரண்ட் இல்லையா? அவனுக்கு எப்பறம் 10 நாளா கரண்ட் இருக்கு? சென்னையில கரண்ட் போலன்னு போவே இல்லையே, யார் சொன்னது? மேல வந்தால அந்த திராவிட தமிழ்ன்றோம். அவன் என்ன பண்ணிருக்கான்னா, இதற்கத்தான் நான் ஆசைப்பட்டேன். பாலகுமார்ல என்ன பண்ணுவான், அந்த தலைவர் பேசுமான்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவான் ஸ்பீக்கருக்கு பதிலா. அது மாதிரி மியூட்டை போட்டவொடனே அவனே கீழே இறங்கி போயிட்டு என்ன பண்றது ஹேண்டில் பண்றது கூட தெரியாம அந்த தப்பிலி நீங்க தான் இறக்கி விட்டீங்க நீங்க தான் இறக்கி விட்டேன்னு வந்து கம்பு சுத்திட்டு இருக்கான். என்ன பேசுறதுன்னே தெரியல. வந்து திராவிட தமிழனுக்கு ஒரு ஆர்கேஓ போலாம் அன்னைக்கு உட்காந்து தமிழ் அவங்களை இறக்கி விடுறேன், கோச்சுக்காதீங்க. தமிழன் விஜய் சாரி, எங்க திராவிட தமிழன் வந்துட்டாரு. ஒரே நிமிஷம்டா அமைதியா இருங்க, நான் பொறுமையா ஒரு செட் பண்ணி கொடுக்குறேன், நீங்க பேசுங்க ப்ளீஸ்.
இப்பதான்டா சொன்னேன் மியூட் போங்கடா. ஒரே ஒரு நிமிஷம்டா. கேள்வியும் கேட்க அண்ணா 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 வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கண்ணா வணக்கண்ணா இருங்க பொறுமையா பொறுமையா. ஓகேண்ணா ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா ஒரே நிமிஷம்டா ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் கேள்றா நான் பொறுமையா பேசுறேன். நீ வா போடா எங்களுக்கு பேசுறடா. அவனுக்கு கேக்குறா அது பதில் சொல்றா. சொல்லு சொல்லு உனக்கு இவ்வளவு ஒரே நிமிஷம் மியூட் போடுறா. ஒரு நிமிஷம் மியூட் போடுங்கடா. மியூட் போடுங்கடா ஒரு நிமிஷம். ஐயோ எல்லாருக்கும் எதுக்கு மியூட் போடுறீங்க? அவன் இறங்கி போயிருவான். அடிப்படி பேசுங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். திராவிட தமிழன் அவன் கீழே இறக்கி விட்டேன். விட்டுருங்க. அவன் உங்களை பேசினவன் கீழே போயிட்டான். விட்டுருங்க 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 விட்டுருங்க. கேள்விக்கே பதில் சொல்ல தெரியலனா நீங்களா ஏன்டா ஸ்பேஸ்லாம் போடுறீங்க? தாடே ஏன்டா திராவிட தமிழன் நீங்க ஒரு கேள்வி வைங்க. திராவிட தமிழன் நீங்க மட்டும் கேள்விங்க. நாங்க எல்லாருமே மியூட்ல இருக்கோம். நீங்க கேள்வி திராவிட தமிழ் யாருமே பேசாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம்டா ஒரே நிமிஷம்டா. எல்லாரும் பேசி முடிச்சுட்டோம். அவன் பேசி முடிச்சுட்டுடா. டேய் அவன் பேசி முடிச்சுட்டுடா. விட்டுறா நீ பாட்டுக்கு பேசுறான். கேளுங்க 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 கேளுங்க. ஐயா திராவிட தமிழ்லையா நீ கேள்வி நன்றி கீழே இறங்க. இல்ல இருடா 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 இல்ல திராவிட தமிழ் நீ கேள்வி கேளு. கேள்விக்கு வந்துருங்க. கேள்விக்கு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். அம்பத்தூர்ல ஒரே நிமிஷம். அம்பத்தூர்ல எந்த ஏரியா நீங்க? மணிமுத்தால் ஸ்ட்ரீட்ல இருக்குங்க. மணிமுத்தால் எத்தனாவது வார்டுல வருது? அம்பத்தூர்ல 122ங்கயா. ஓகே எதுக்குடா உள்ள வந்தீங்க? விஜில ஒரு நிமிஷம் இருடா. நான் தானே பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ஓகே ஓகே நான் தான் கேக்குறேன். உங்களோட கன்சியூமர் டீடைல் சொல்லுங்க. தகவல் நாங்க சொல்றோம். கன்சியூமர் டீடைல் சொல்றதா கன்சியூமர் நம்பர் சொல்லுங்க. கன்சியூமர் நம்பர் சொல்லுங்க. இல்ல அதுதாங்கய்யா. நான் கரண்ட் இல்ல அப்படின்னா நீங்க கன்சியூமர் நம்பர்லாம் கேக்குறீங்க. எல்லாத்தையும் கார்ல கையில வச்சுக்கிட்டாங்கய்யா. உங்களை கூப்பிடுவாங்க. திராவிட தமிழன் அம்பத்தூர்ல மாடு இருக்கா? சத்தம் கேக்குது. மாடா? கோழியா? ஓகே ஓகே அதை விடுங்க அதை விடுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லிட்டு சென்ட் ஆஃப் ரோட் பக்கத்துல இருக்கீங்க போல. நான் எல்லாம் கத்துது. சென்ட் தாமஸ் போடுடா. சென்ட் தாமஸ் விஜிலே 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 ஒரே ஒரு வாக்கிடா. மேகதாது அணக்கட்ட போறாங்கயா. ஓகே ஓகே ஆஃப் ரோடுக்கு போய் வெள்ளிவாலை கூட்டி வந்திருக்காரு. மேகதாது அணைக்கு என்ன சம்பந்தம்? சரி தாவி நீ பேச முடிச்சியா? இவனுக்கு பதில் சொல்ற அளவுக்கு எல்லாம் இங்க பாருங்க டீசெண்டா போவோம். அவசரப்படாதீங்க. விஜிலாண்டி யாராவது ஒரு ஆள் பேசுங்க. விஜில் தான்டா பேசுறான். விஜில் தான் பேசுறான். நீங்க ரெண்டு பேர் பேசிங்க. இங்க விவசாயிகளுக்கு நீங்க இன்னும் அந்த இது கொடுக்கல. அம்பத்தூர்ல என்ன அம்பத்தூர்ல அணைக்கட்ட மாட்டாங்கடா. அம்பத்தூர்ல அணைக்கட்ட மாட்டாங்க. கர்நாடகாவுக்கு நீங்க எதுக்கு வெள்ளிவாலை அம்பத்தூர்ல அணைக்கட்ட மாட்டாங்க. நீ கவலைப்படாத. அதுதான்பா பதில் சொல்லுங்கப்பா. அம்பத்தூர்ல அணைக்கட்ட மாட்டாங்க. நீ கவலைப்படாத. பொறுமை இல்லடா. விஜில ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். சவுண்ட் மட்டும் விடாதீங்கடா எவனாச்சும். ஒரே நிமிஷம் இருங்கடா. திராவிட தமிழன் ஒரே நிமிஷம். நீங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க பேசலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லின்னு இருக்க வேண்டியது. அதைத்தான் சொல்றேன். நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்க. திராவிட தமிழன் பொறுமையா இருங்க. ஒரே நிமிஷம். ஒரே ஒரு கேள்வி கரெக்டா 10 செகண்ட்ல கேட்கணும். பேசிட்டு மியூட் போயிருங்க. உங்களுக்கு பதில் வரும். அம்பத்தூர்ல அணை கட்டுறீங்க. மேகதாதுல எதை கட்டுறீங்க? அம்பத்தூர்ல அணை கட்டுறாங்களா? சரி ரைட். நீ அப்படியே வச்சுக்கோ. மேகதாதுல அணைக்கட்ட வச்சுக்கிறேன். அம்பத்தூர பைத்தியக்கார. அதெல்லாம் பைத்தியம் எதுவும் வச்சுக்கோ. மேகதாதுல அணைக்கட்ட போறாங்க. அம்பத்தூர்ல கரண்ட் வந்து நீ
வெள்ளிவால் டேய் ஒரு கூட்டம் எப்படி நிமிஷம் இருடா. சரியாகும்? டேய் அம்பத்தூர்ல சரியா கரண்ட் இல்லையாடா? போனதுக்கும் மேகத்தால அணை அதுதான்டா கட்டுறதுக்கும் இந்த விவசாயிகள் கேள்விக்கும் கடனுக்கும் பதில் இல்ல, என்னடா எனக்கும் சம்பந்தம்? பதில் இல்ல. ரொம்ப டேய் நேரம் டேய் கருத்தாய் தற்குறி வருது, ஸ்டாலின் அதுக்கும் மாதிரி பதில் இல்ல. வளராத. எங்க மைக்கு ஸ்டாலின் மாதிரி போட்டுருங்க, என்ன வளராதடா. மைக்கு ஆட்சி நடத்துறீங்க? கீழே அடே இறங்கி அடே ஐயா அவனை ஒப்பாரி வைக்க விடுங்களேன். ஏன் நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் ஒப்பாரி வைக்கிறான், டேய் வைக்க என்னடா விடுங்க. கீழே இறக்கி பேசாம விடுறீங்க? இருங்க. டேய் யாரு கட் ஆகுதுடா டேய். இறக்கு டேய் 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 இறக்கி விட்டா எப்படா ஸ்பீக்கர்ல கத்துவேன்? தற்குறி டேய். யாரும் பேசாதீங்க. டேய் எதற்குத்தானே இப்ப ஆசைப்பட்ட பாலகுமாரா? அவன் இறங்கிட்டான் அன்பு. இல்ல இல்ல அவன் பாரு கீழே போயிட்டு நான் அதான் சொல்றேன், அம்பத்தூர்ல கரண்ட் கட் ஆகுது. நான் சொல்றேன், அம்பத்தூர்ல கரண்ட் கட் ஆகுதா? ஆமா, கரண்ட் கட் ஆகுது. தினமும் ஒரு 1/2 hour கிட்ட கரண்ட் கட் ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவன் சொல்ற மாதிரி இதுக்குள்ளேயே நான் வாழல. புரியுதா? அது இன்பிட்வீன் டைம்ல கரண்ட் கட் ஆகுது, ஒரு 1/2 hour கட் ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி 120வது வார்டு அம்பத்தூர் கிடையாது. அம்பத்தூர்ல 79ல இருந்து 93 வரைக்கும் இருக்குது. 92, 93 இந்த வாட்டி மதுரவாயல் தொகுதிக்கு போயிடுச்சு, ரேவந்த் தொகுதிக்கு. 120 நான் கேள்விப்படல. ஐயா அவன் சொன்ன முழுக்க போய் 122 தொகுதியே ஆழ்வார்பேட்டை நந்தனங்க ஐயா. ஐயா அதாவது அண்ணா நகர் இதுல வரும்னு நினைக்கிறாரு. படக்குன்னு சொன்னா பாத்தியா, இப்ப நான் கீழே இறக்கி போறீங்கன்னு தெரியுதுன்னு. அவன் சொன்ன 120 வந்து அவன் வாங்குற வீரன் பிராண்ட் போடுது, அந்த விலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால 120. பாஸ் கரெக்டா சொல்றீங்க. இல்ல கவினு கீழே இல்லையா? ஆனா இறக்கி விடுறீங்க சொல்லிட்டு அவனே யாருமே இறக்கி விடல. ஆனா இது நல்ல ஐடியாவா இருக்குடா. டேய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுவோம் தெரியுமா? ஒண்ணு மட்டும் தெரியல, எனக்கு ஒண்ணு மட்டும் எனக்கு யாராவது சொல்லுங்க. மேல ஏறி வந்தா ஏன் ஸ்டாலின் பேரை 3 தடவை திட்டினா கேக்குன்னு? அவங்க கேட்க மாட்டேங்குது, கூமுட்டைங்களாதான் அது ஸ்டாலின் பேர் மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சு. அது என்னன்னா பாஸ், அப்பப்ப இந்த கருணாநிதி பிஹேவியர் வந்துடும் அவனுக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்டா சுகர் பிபி எதனா மாத்திரை போட்டுன்னு வாங்கடா மேல ஏறி. பசங்க வந்து பாஸ் ஒரே நிமிஷம். நான் வந்து இப்ப ரீசெண்டா நம்ம பசங்களா இல்ல மத்த கட்சிக்காரங்க போடுறாங்களான்னு தெரியல, ஏன் கருணாநிதி அவரோட சிலையை பார்த்து குபேர பொம்மைன்னு போடுறாங்க? அது நான் தான் போட்டேன், நல்ல ரீச் அந்த மீமுக்கு வர அன்னைக்கு. எடுத்து போட்டது நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அவன் கீழே போறதுக்கு முன்னாடி டேய் கட் ஆகுதுடா அப்படின்னு எனக்கு அது கொலை பண்றாங்க. இல்ல சம்சித் ப்ரோ, வேண்டாத கால் பண்ண ஹலோ கேக்கல அப்படிங்கிற மாதிரி ஆனா கெட்ட வார்த்தை பேசி போயிட்டாயா, சங்கட்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் பாத்தீங்களா ஒரே நேரத்துல ஏன்டா அவர் போய் வெள்ளிவாழ விடுறாரு, ஏன்டா கர்நாடகா போனாரு, ஏன்டா அவன் சாமி கும்பிடுறாரு, என்னடா நடக்குது, ஏன்டா தண்ணி வரல, விவசாயி பிரச்சனைடா. 30 நாள் தான் ஆயிருக்குது. எழுதி கொடுத்த பிஎம்ல வரிசையா எழுதி கொடுத்துருப்பாங்க, டக்கு டக்குன்னு ஒப்பிச்சுட்டு போயிருவோம். இதுக்கு மேல எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல குமரி. அவன் மட்டும்தான் நாங்க ஸ்பேஸ் போட்டா வர்றான். இன்னைக்கு அவனையும் முடிச்சு விட்டா அவன் யாருதான் வருவாங்க ஸ்பேஸுக்கு? புரியல. இங்க வந்து ஜாலியா அப்படி கத்திட்டு அவன் பாட்டுக்கு போவான், நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்க யாருமே பேசலன்னு ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னா இந்த மாதிரி கத்திக்கிட்டு இறங்கி போயிருவான் அவனே. அவன் அப்படித்தான் பண்ணுவான். நீங்க என்ன பண்ணுவான், வருவான் ஒரு 10 நிமிஷம் கத்துவான், அவனே கீழே இறங்கிட்டு ஒரு 2 ஷேக் ஹேண்ட் காமிச்சிட்டு இறக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனே போயிடுவான். அவனுக்கு ஒரு வியாதி போல, அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். என்ன முக்தாருக்கு வந்து பெண் காவலர்களை வச்சு அற விட்டுருப்பாங்க போல. அவருக்கு யாராவது ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஒண்ணு ஓபன் பண்ணி கொடுங்க தோழர்களே. இந்த ஒரு பைத்தியம் ஒண்ணு மாட்டிச்சு, அது பாட்டு அவர் ஆத்த எடுத்து கத்திட்டு போவார், செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டுட்டு. இல்ல பாஸ், நம்மள மாதிரி அங்க இன்ஸ்டால சாப்பிட்டா இருக்குமா, இந்த மாதிரி போட்டானுங்கன்னா 100 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சாங்கன்னா ஐயோ ஐடிடா அப்படியே போக வேண்டியது. புது ஸ்பேஸ் ஒண்ணு ஓடுது, அங்க ஒப்பாரி வைக்கிறாங்க போல, நமக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு, நான் போய் பாத்துட்டு. நீ லிங்க் போய் உன்னை கண்டிப்பா ரிமூவ் தான் அடிக்க போறான். இல்ல அக்கா இருக்காங்க, ஜூலி அக்கா இருக்காங்க.
மச்சான் லிங்க் லிங்க் எனக்கு ஏய் நான் தெரிஞ்சு டிபி மாத்த போறேன்டா. எனக்கு தெரிஞ்சு லிங்க் விஜில் இருக்கிற அனுப்பிடுறாரு. டிவிடி இருக்கிற வேகத்துக்கு நாளைக்கே ஊபி இந்த அம்சூர் விஜிலும் டிவிடி இருக்கிற வேகத்துக்கு ஊபி கார்டு நாளைக்கே எடுத்துருவாங்க 2 பேரும். நேரா சரி அறிவாலயத்துல போய் மீட்டிங் போட ரெக்கார்டு போறாங்க. போடுற வர. இல்ல நான் இப்ப இன்னைக்கு தான் ஒரு ஐடி வந்து ஒரு இன்னொரு ஐடி பேக்கப் ஐடி கிரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சம்பந்தமே இல்லாம இவனுங்க ரேடாருக்குள்ள போயாச்சு. கண்டிப்பா தூக்கிடுவானுங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி. ஆல்ரெடி பசங்க இருக்காங்கயா குரூப்ல. இந்த ஜென்சிங் குரூப் ஓபன் பண்ணானு கூட மொத்த பேர் மூத்துட்டானுங்க. இவனுக்கு என்ன கதறானுங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா வருது. உள்ள என்ன கதறானுங்க எப்படி பேசுறானுங்க எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமா துரேந்திர வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க பசங்க. நம்ம ஆட்கள் இல்லாத இடமே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஐடி விங் போட்டு பொழந்துட்டான் பாரு. முன்னாள் குளத்துறை எம்எல்ஏ போட்டு பூசைங்க உடச்சிட்டான். இதை விட அசிங்கம் இருக்குமா? இதை விட வாழ்க்கையில எவனா அசிங்கம்? குமரி அனுப்பிட்டேன் பாருடா. இல்ல நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன பேசுறான். சரி இல்ல ஓகே. முரளி, இப்போ வந்துட்டு ஒருத்தன் கதறிட்டு போனான்ல, இதே வந்துட்டு செந்தில் பாலாஜி இருந்தாப்ல போன தடவை வந்துட்டு அந்த இதே விஷயம் தான் நடந்தது. என்ன ஒன்றரை மாசமா அந்த கரண்ட் ப்ராப்ளம் இது. அதுக்கு ஒரு விஷயத்த சொன்னாப்ல, என்னென்ன விளக்கத்தை டிரான்ஸ்பாரத்துக்குள்ள போய் அணில் வந்து கூடு கட்டிச்சு, அதெல்லாம் நாங்க ஒண்ணா பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு உருட்டுனாப்ல. எது 1.5 மாசமா அதெல்லாம் வந்துட்டு இதே சுச்சுவேஷன் இப்ப நடக்குது இல்ல, இதே இதுதான். அதை வந்துட்டு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. அவரு அப்புறம் ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, போன தடவை வந்தாப்லையா அந்த சொட்ட தலையா இருப்பாப்புல அவரு. இவங்க எல்லாருமே கேள்வி கேட்டதுக்கு ஐயோ அததான் நான் வந்தோடனே சொன்னேன். அதான் ஐயோ சொல்றேன். இடியா நான் பொய் சொல்ல மாட்டோம் பதில் சொல்றேன்னா நசனசன்னு ஆயிட்டு போயிட்டானுங்க. அததான் சொல்றேன். இவனுங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து பேச மாட்டானுங்க. இவனுங்க கட்சி இவங்களுடைய விஷயங்கள்ல என்ன நடந்ததுன்னு பேச மாட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வரேன். இத வந்துட்டு நம்ம ஏதோ இத வந்துட்டு இது பண்ற மாதிரி அவனுங்க பாட்டுன்னு லூசு மாதிரி பெணாத்திட்டு இருக்கானுங்க. வந்து 1 மாசம் கூட ஆகல. அதுக்கு நவீன மியூட் போடு. நவீன மியூட் போடு. நவீன மியூட் போடு. நீ பேசுற கேக்குது. வந்து 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே அது தாய் தக்கா தம்மக்கு தக்கா தனக்கு தக்கான்னு ஆடிக்கிட்டே இருக்கிறானுங்கப்பா இவனுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல மீம் ஒரு தோழர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. நம்ம பண்ண வந்து அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக விறகு எடுக்கிற மாதிரி எடப்பாடியும் ஸ்டாலின் நின்றுகிட்டு உப்பே சரியில்லையே காரமே இல்லைன்னு பப்ளிக் வந்து பேசுறாங்க. யோ இன்னும் அந்த அடுப்பே பத்த வைக்கல இரியா சத்தன்றது. உண்மையில அதுதான் அந்த ப்ராசஸ். இன்னைக்கு ஏதோ உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 1.5 வருஷம் ஆகுங்க. இந்த மாச கணக்கெல்லாம் இல்ல, 1.5 வருஷம். அது வந்து நீங்க ஸ்ட்ரக்சரலா புரிஞ்சுக்கிட்டு அதை ரீபில் பண்ணவே 2.5 வருஷத்துக்கு மேல ஆயிரும். அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி குறையுதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓபனாவே சொல்றாங்க. வந்து அவங்க வாங்கின அந்த பர்ச்சேசிங் பண்ண அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல நிறைய இது இருக்கு. அது ஓவர்லோட் ஆகும்போது அங்கே வெடிச்சிருக்கு. அதுக்கு நம்ம வந்து இப்ப வாங்கணும்னு நீங்க ஒரிஜினல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர் ஃபால்ட் இங்க இருக்குது. சரி பண்ணு இது பண்ணிருக்காங்க. இப்ப 2 நாளா ஒரிஜினல் என் மாவட்டத்துல சுத்திட்டு இருந்தாரு. திருவண்ணாமலையில கஞ்சா பழக்கன்றது ஓவராலா பயங்கரமா இருக்குது. வந்து அது இது பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. ஸ்ட்ரிக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இந்த கவர்மெண்ட் பப்ளிக்கை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் வந்து எப்படி போகணுமோ அந்த ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணுமோ இப்ப அது மாதிரி போயிட்டு இருக்குது. வந்து எந்த குழப்பம் அவங்களுக்கு இல்ல. திமுக இருக்கிற ஒரே குழப்பம் என்னன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு வேலை எலெக்ஷன் வந்தா நம்ம எதை வச்சு அரசியல் செய்யறது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசுறதுன்னே தெரியல. விழி பிதுங்கி போய் நின்று இருக்காங்க. அவர் சொன்னதுதான் வாய் தேர்ந்து 3 மாசத்துல ஆட்சி போயிருந்தாரு. இன்னைக்கு அவராலே அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. நான் அப்படிலாம் சொல்லல. ஆடு காணாம போல கனவு கண்ட மாதிரி நான் கனவு கண்டுட்டாரு ஸ்டாலின். உங்க ஸ்டேட்மெண்ட்ல முதல்ல கரெக்டா நில்லுங்க. எதுல வந்து நீங்க நிக்கிறீங்க? அவங்க கட்சியில நடக்குது இது நடக்குது அப்படி இப்படின்னு என்னென்ன பேசிட்டு இருக்காரு. இங்க யாரும் வந்து முட்டு கொடுக்கலையே. அண்ணா விவகாரத்துல இருந்து கடைசியா வந்து தூத்துக்குடி சம்பவம் வரைக்கும் நீங்க கொடுத்த மாதிரி எந்த முட்டும் நாங்க கொடுக்கல. தப்பு செஞ்சவன் கட்சிக்காரனோ அவனோ எவனாவது தூக்கி போறவன் அரசு ஆகிட்டு தானே வருது. எல்லாமே கரெக்டா போயிட்டு தானே இருக்கு. இன்னைக்கு சிங்கப்பெண்களை உட்காந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க இப்படி உயரமா இருக்காங்க, கொட்டையா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு பாடி ஷேம் பண்ணிட்டு திரியறான்னு சில நாய்கள். உனக்கு அவங்க எப்படி இருந்தா என்ன? பெண்கள் பாதுகாப்பு தான் இன்னைக்கு நான் என் கண்ணு எதிர்பார்த்தேன். என் ஏரியால இருக்க லேடிஸ் ஸ்கூல் முன்னாடி பாத்தீங்கன்னா பசங்க சுத்திட்டு இருப்பானுங்க பைக்ல ஒரு மாதிரி. அந்த குழந்தைங்களுக்கே அப்படியே பாதுகாப்பு இல்லாத மாதிரியே ஒரு அன்கம்ஃபர்டபுளா போகுங்க ஸ்கூலுக்கு. இன்னைக்கு வந்து அந்த சிறுவ படை வந்தவொடனே ஒரு பையன் அந்த இடத்துல இல்ல, ஒரு ஆள் இல்ல. எதிர்க்க பைக்ல 3 பேர் வந்தான். பார்த்தவொடனே ஜெர்கனடா நேர் கண்ணெதிரா கண்டு காட்சி. கற்பனையால ஒண்ணும் பேசல. இன்னைக்கு அது ஆகிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு இது பண்றவனே கம்ப்ளைண்ட் வந்து அவனை போய் நேரா பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இதுதான். ஏன்னா நீங்க சட்ட பிரகாரம் ஒரு அதிரடி நடவடிக்கை ஒண்ணு ஆரம்பம் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன சொல்றது காணொலியே தான் கரைஞ்சிரும். அதுக்குதான் இன்னைக்கு எடுத்துருக்கு ஆக்ஷன் வந்து. அது எல்லாத்துலயும் இருக்கணும். இன்னைக்கு போதை பழக்கத்து ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து இன்னைக்கு எதுவுமே பண்ணாம மெத்தமா உட்காந்துட்டு கூலி படம் பாக்குறவங்களுக்கு தெரியாது பப்ளிக் எந்த மாதிரியான இதுல இருக்காங்கிறதா வந்து
என்ன வாட்ச் கொடுத்துதான் சேர்க்கறேன். சொந்த கட்சிக்காரங்களே வாட்சை காட்டி கூட்டத்தை போட்டு அலமோத விட்டு அவங்களுக்குள்ள அடிதடியில ஆக்க விட்டுட்டு இதெல்லாம் தான் ஒரு கட்சியா? இதுதான் நீங்க 75 வருஷமா கட்சி. நீ என்ன வேணா கட்சியில் திருந்த போறது இல்ல. அடுத்த மேல பழிய போட்டுதான் உட்காந்துட்டு இருக்க போற. உன் கட்சிக்காரன் சூட்கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். எத்தனை தெரியுமா? 3 மாவட்டத்துல இருந்த புகார். 3 மாவட்டத்துல இருந்த புகாரே உன் கட்சியில இவ்வளவு கொட்ட ஊறி கிடக்குது, இவ்வளவு ஆதிக்கம் இருக்குது, வாரிசுல அரசியல் இருக்குது, ஒரு கவுன்சிலர் வரைக்கும் வாரிசுல அரசியல் இருக்குது. ஒரு திறமையானவன் கட்சியில மேல வர முடியல. பண முதலீடு பண்ணாதான் கட்சியில நம்மளால சரிவாக முடியுது. அப்புறம் நம்ம எங்க இருந்து ஆட்சியை பிடிக்கிறது? பப்ளிக் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. பப்ளிக் உண்டானது நம்மளால பண்ணவே இல்லைன்றது எல்லாமே கேட்கறாங்க. நீ அதுக்கான பதில என்ன வச்சிட்டு இருக்க? வந்து என்ன சொல்ற? நீ வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனா அவரு நான் போனதுக்காக என்ன வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறேன்றாரு. இவர் போனா அது என்ன இதுவே கரூர் இன்ஸ்டிக்காக போறாரா கேக்குறேன். சார் நீங்க 3-4 வருஷமா போகல சார். உங்க பிள்ளையாண்டா வந்து சிக்கிக்க போறாரு கேஸ் ஆனவனே தான் நீங்க பரபரப்பா போனீங்க. அது ஊர் அறிஞ்ச உலக அறிஞ்ச விஷயம். இவர் எந்த கேஸ்ல மாட்டிருக்கிறாரு? கரூர் வழக்குக்கு சிபிஐ எல்லாம் ஆஜராகாமலாம் இல்லையே, கரெக்டா ப்ராசஸா போயிட்டு தானே வந்தாரு. அவர் நினைச்சிருந்தா பிஜேபி கூட ஒரு கூட்டணி மறைவு கூட்டணி போட்டு ஈஸியா ஆயிருக்கலாமே. எதுக்கு அந்த எம்எல்ஏ பவர் வர வரைக்கும் அவர் அவ்வளவு அல்லப்படணும்? பிஃபோர் ஒரு கால் முடிச்சிருக்கலாம். அமித்ஷா இது வரைக்கும் அவர் சந்திக்கல. ஏன் சந்திக்க முடியல? எல்லாம் உங்களுக்கும் தெரியும். இன்னர் பாலிடிக்ஸ் போற போகல தூக்கிட்டு போயிருது. பப்ளிக் இன்னைக்கு நீங்க யாருன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இடதுசாரிகளும் நீங்க எப்படிப்பட்ட கேவலமான அரசியல் பண்ணுவீங்கன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்றது கூட்டணி கட்சிகள் இருந்து பப்ளிக் வரையும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வரீங்க டே பை டே. அவ்வளவுதான். நீங்க வாரத்துக்கு ஒரு மீட்டிங்கு, மகளிர் அணி, இளைஞர் அணி, ஜென்சி கிட்ஸ், முக்கோட தேவர்கள், நீங்க என்ன வச்சு மீட்டிங் போட்டாலும் நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்கன்றாங்க பப்ளிக்ல. கேவலமா சிரிக்கிறான். உன்னால அடுத்தவங்க வெற்றியும் ஏத்துக்க முடியல, உன் தோல்விக்கான காரணத்தை ஆராய்ச்சி பண்ண முடியலன்னு பப்ளிக் சிரிக்கிறான். அது மாதிரி இருக்கிற நீ வந்து உன் நிலைமை. உன் எதிர்கட்சி தலைவரும் பிள்ளை ஆக முடிஞ்ச உனக்கு அவரை தவிர கட்சியில அவரை தவிர தரமான ஆட்கள் யாருமே கிடையாதா? டேப் எடுத்து படிக்கிற அவரை தவிர வேற யாருமே ஆட்கள் கிடையாதா? ஒரு அமமுக எம்எல்ஏ அந்த ஆள் இருந்ததுக்கே உன் பிள்ளை பயப்படுறாரு சட்டமன்றத்துல. இல்ல நான் உங்களை சொல்லல, உன்னதான் சொன்ன நேரடியா சொல்ல கூட முடியல, நான் உங்களை சொல்லலன்றாரு. அந்த நிலைமையிலதான் இருக்குது வந்து. இல்ல ப்ரோ, இவங்க பட்டும் சாண்டி இரு அந்த ஸ்பேஸுக்கு விஜிலாண்டி மேல ஏற போறான்.